சங்கப்புலவர். எண்ணே செறிவு. இணையத்தமிழன். அஃறிணை பொருட்களையும் உயர்தனையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். சங்கப்புலவர். இலக்கணத்தில் இது உண்டே. தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்ற எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார். இணையத்தமிழன். நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இஃது உண்டோ என்னும், அரசு கண்ணிற்படும், யான் விழுதி நின்று வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், கான் என்னும், வேம்பு என் நிழல் நலம் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ, சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதியையும் எய்தும். எங்கள் கால தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதியிருக்கிறார். சங்கப்புலவர். மோனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும், இவற்றினை நீவீர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இணையத்தமிழ் சொல்கிறான். ஆம், இதோ தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும், கோலமாமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். இத்தகைய மலையினின்று விரைந்து வலிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவிபோர் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்ற சொல்லின் செல்வர் ராப்பி சேது தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார். சங்கப்புலவர். அருமை. உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கும் அழுத்தம் தரவும் நீவிர் உரைநடையில் வேறு என்ன உத்திகளை பயன்படுத்துகிறீர்? இணையத்தமிழ் சொல்கிறான். இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய வரதராசனர் தம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும், அரிசி காய் கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலியவை வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். சங்கப்புலவர். மிக சுவையாக உள்ளது. இன்னும் வேறென்ன உத்திகள்? இணையத்தமிழன் சொல்கிறான். இருக்கின்றனவே படிப்பதற்கு முரண்படுவது போல இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை. இதோ அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? சங்கப்புலவர். மேலும் இணையத்தமிழன். முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். கலப்பில்லாத பொய். இதை சொல்முரண் என்கிறோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரிணை இசைவு என்கிறோம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடு கெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம்? தோழர்களே சிந்தியுங்கள் என்று தோழர் பா. ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. சங்கப்புலவர். கேட்கும் பொழுதே சிரிப்பு உண்டாகிறதே. இணையத்தமிழன். புலவரே, இதையும் கேளுங்கள். விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவோம். அது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியது. அவர், அதாவது பெரியார் ஈவேரா, பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது,
எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன். இது பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது. எப்படி இருக்கிறது ஐயா? உணர்ச்சி பெருவெள்ளம். இதன் உச்சிநிலை என்ன? இணையத்தமிழன். உச்சநிலைதானே இருக்கிறதே. சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அது.